Will you please stand up in the presence of the Lord? It's a very short passage. தயவு செய்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழும்பி நில்லுங்கள். வேதத்தினுடைய ஒரு சிறு பகுதியை நாம் வாசிக்க இருக்கிறோம். Ephesians chapter 1. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Paul, an apostle of Christ Jesus, by the will of God, to the saints who are also faithful in Christ Jesus. Grace to you and peace from God our Father and the Lord Jesus Christ. Blessed be the God and Father of our Lord Jesus Christ. That's all. You may be seated. அமர்ந்து கொள்ளலாம். And I already told you, when you go through the New Testament, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் போகும்போது 1/3 of the New Testament is written by Paul, or it is about Paul. புதிய ஏற்பாட்டினுடைய 1/3 பகுதி ஒன்று அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் அல்லது அப்போஸ்தலனாகிய பவுலினால் எழுதப்பட்டிருக்கும். At least 13 epistles has been written by this great man of God. குறைந்தது இந்த மிகப்பெரிய தேவ மனிதனால 13 நிருபங்களாவது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. And at least 3 of those letters are extremely important for every believer. அதிலே குறைந்தது 3 நிருபங்களாவது விசுவாசிகளுக்கு மிக மிக முக்கியமான நிருபம் என்று நான் சொல்லுவேன். To know about our salvation, we have to go through the 8 chapters of Romans, for example. நம்முடைய ரட்சிப்பு பற்றி அறிந்து கொள்வதற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் முதல் 8 நிருபங்களை நாம் வாசிக்க வேண்டும். முதல் 8 அதிகாரங்களை வாசிக்க வேண்டும். And also Romans together with Galatians is a wonderful match. அதற்கு பிற்பாடு ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு பிற்பாடு கலாத்திற்கு எழுதின நிருபமானது மிக சரியாக ஒன்றாக போகக்கூடிய ஒரு நிருபமாய் இருக்கிறது. I think that is there those two books where you really understand what Jesus has done in our lives. இந்த 2 புத்தகங்களுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதமான காரியங்களை பற்றி மிக அதிகமாக விளக்குகின்றன. And for me, the letter to the Ephesians is a real pearl in the New Testament. என்னை பொறுத்தவரைக்கும் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினான எபேசியருக்கு எழுதின நிருபமானது ஒரு மிகப்பெரிய முத்து என்று நான் சொல்லுவேன். This man says, Paul, an apostle of Christ Jesus by the will of God. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். And to the saints who are also faithful in Christ Jesus. எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. Alone in this sentence there are many truths which we have to learn as the children of God. இந்த வாக்கியத்துல மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் அநேகம் இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். If you have come into the body of Jesus, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்குள் வரும்போது, you have repented, you have believed in the Lord Jesus Christ. நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறீர்கள். You have been baptized in water and you know the experience of the baptism of the Holy Spirit. தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள். Hebrews chapter 6 says these are basic teachings of the Christian faith. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இவைகளெல்லாம் மூல உபதேச வசனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says baptisms in Hebrews chapter 6. அதாவது ஞானஸ்நானங்கள் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே I think in மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. the Tamil language it says snanangal, so it's also in plural. தமிழ் மொழியிலே கூட ஸ்நானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அது பன்மையில் இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். And I think this is the thing, the basic thing that many churches are debating about all across the nations today. இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கிறதான அநேக சபைகள் இந்த குறிப்பிட்ட காரியத்தை பற்றி தான் அவைகள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றன. You know, Satan doesn't like evangelism. பிசாசானவனுக்கு எப்பொழுதுமே சுவிசேஷம் பிடிக்காது. And he doesn't like baptism. அதே வேளையில ஞானஸ்நானமும் பிடிக்காது. And this is the reason why there's so much of discussion about evangelism and baptism today. எனவேதான் இன்றைக்கு சுவிசேஷத்தை பற்றியும் அதே போல ஞானஸ்நானத்தை பற்றியும் உலகமெங்கிலும் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. You know, very close to the place where we live in Germany, I have friends who studied with me.
ஜெர்மனி தேசத்தில் நாங்கள் குடியிருக்கிற இடத்துக்கு மிக அருகாமையில சில நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள். There are two pastors and one of them is very evangelistic. அங்கே 2 போதகர்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் மிக அருமையாக சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். And he suddenly said one day, I want to have a great evangelistic meeting so that people come back to the church. ஒரு நாள் அவர் திடீரென்று சொன்னார், நான் ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டத்தை நடத்த விரும்புகிறேன், எனவே அநேக ஜனங்கள் சபைக்கு வரும்படியாக. In our church register there are about 4,000 people. எங்களுடைய சபையில கிட்டத்தட்ட 4000 பேர் அதற்காக பதிவு செய்திருந்தார்கள். But we do not know whether they even live. ஆனா அவர்களெல்லாம் இருக்கிறார்களா இல்லையா என்பதே எங்களுக்கு தெரியவில்லை. They come only on Christmas Day. அவர்களெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் சபைக்கு வருவார்கள். On other than that we just go and baptize the children, that's all. அதற்கு பிற்பாடு அவர் சொல்லுகிறார், நாங்கள் போய் சிறுவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்போம். And then when they are dead we come and bury them. அதற்கு பிற்பாடு அவங்க மரித்தா அவர்களுக்கு நாங்க போய் திருவிருந்து கொடுப்போம். So we want all those people to come to church. எனவே எல்லா ஜனங்களுமே சபைக்கு வர வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். And one of the colleagues of this pastor was working with him said like this. எனவே இந்த போதகரோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருந்ததான இன்னொரு நபர் இப்படியாக There were சொன்னார். 2 pastors in this church together. அந்த சபையில 2 போதகர்கள் இருக்கிறார்கள். And he said, no, I don't want evangelism. I don't want anything to do with that. அவர் சொன்னார், இல்லை இந்த சபையில எந்த சுவிசேஷ கூட்டம் நடக்கக்கூடாது, அது எனக்கு விருப்பமில்லை என்று சொன்னார். If you evangelize, more people will come to the நீங்க church. சுவிசேஷத்தை சொன்னா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து விடுவார்களே. And who is going to do the work now? எனவே அவர்களுக்கெல்லாம் வேலை செய்கிறது யார்? This really happened in the church. இது சபையில உண்மையாகவே நடந்தது. And one of them is a friend, so he called me and said, Gideon, what can we do now? எனவே அங்க இருக்கிற நபர்களை ஒருவர் என்னுடைய நண்பராக இருக்கிறபடினாலே அவருக்கு என்னை பார்த்து கேட்டார், இப்பொழுது நாம் என்ன செய்வது? I said, if you don't evangelize, you fossilize very quickly. நான் சொன்னேன், நீங்க சுவிசேஷம் சொல்லாவிட்டால் மிக சீக்கிரத்திலே இந்த சபையானது குறுகி போய்விடும், அழிந்து போய்விடும் என்று சொன்னேன். And I said, evangelism belongs to the church of Jesus. சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு சொந்தமான ஒன்றாக இருக்கிறது. But both of them could not agree. They went to the higher authority. ஆனா இவர்கள் ரெண்டு பேருமே இந்த காரியத்தை குறித்து ஒத்துப்போக முடியாதபடினாலே அதற்கு மேலிடத்தில் இருக்கிறவர்களுக்கு சென்றார்கள். And the pastor above them said, for peace sake, be quiet. அவங்க 2 பேருக்கும் மேல இருக்கிற தலைமை போதகர் இப்படி சொன்னார், சமாதானத்தின் நிமித்தம் தயவு செய்து 2 பேரும் இந்த காரியத்தை பற்றி விட்டு விடுங்க. Don't wobble the boat now தயவு unnecessarily. செய்து நீங்க தேவையில்லாம எதுக்கு இப்ப இந்த படகு அசைச்சிட்டு இருக்கீங்கன்னு என்று Be கேட்டார். quiet and do what you can do now. தயவு செய்து நீங்க அமைதியா இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க என்று சொன்னார். My dear sisters, when you speak about the church of Jesus, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சபையை பற்றி நீங்க பேசும்போது you repented of your sins, உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பினீர்கள். then you believed in the Lord Jesus. அதற்கு பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்கள். As a sign of your faith, you get baptized in water. உங்களுடைய விசுவாசத்தின் அடையாளமாக தண்ணீரிலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள். And then you also pray for receiving the power of the Holy Spirit. அதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் Because ஜெபித்தீர்கள். you know, without the power of the Holy Spirit, you cannot walk in the newness of this life. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் இந்த புதிதாக்குதலுடைய வாழ்க்கைக்குள்ளாக நீங்க நடந்து வர And when முடியாது. you come into the body of Jesus, எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நீங்க வரும்போது everyone who's embedded in the body of Jesus, எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக அவர்கள் you இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். and I are called in Christ because we belong to this family or the body of Jesus. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்த கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே நாம் எல்லாருமே அங்கங்களாக We are இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள். stones built up together in this building. இந்த கட்டிடத்திலே நாம் எல்லாருமே ஜீவனுள்ள கற்களாக இணைத்து கட்டப்பட்டு வருகிறோம். We are part of an army of God. தேவனுடைய சேனையிலே நாம் எல்லாருமே போர் வீரர்களாக We இணைக்கப்பட்டிருக்கிறோம். are plants in the garden of God giving fruits for eternity. தேவனுக்காக நித்திய கனிகளை கொடுக்கும்படியாக தேவன் தமது தோட்டத்திலே நம்மை நிலைநாட்டி And இருக்கிறார். the other name that you and I have are saints, for example. எனவே உங்களுக்கும் எனக்கும் வேதம் கொடுத்திருக்கிற இன்னொரு பெயர் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறது. You know, sometimes when you hear this word saints, சில நேரங்களிலே பரிசுத்தவான் என்கிறதான இந்த வார்த்தையை நீங்க கேட்ட உடனே maybe you are totally shocked about this word. ஒருவேளை இந்த வார்த்தையை பற்றி நீங்கள் முற்றிலுமாக அதிர்ந்து போகலாம். You may think, oh, I am not a saint yet. நான் இன்னும் பரிசுத்தமாகவில்லையே, I have a long way to go with God. என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் தேவனோடு கூட நடந்து செல்ல வேண்டிய வெகு தூரம் எனக்கு But இருக்கிறது. you know, sainthood has 2 meanings you should know. ஆனா பரிசுத்தமானாவது என்கிறதற்கு 2 முக்கியமான அர்த்தம் இருக்கிறது என்பதை நீங்கள் One புரிந்து is கொள்ள that you are வேண்டும். being purified by God, ஒன்று கர்த்தரால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுதல், and the other thing, you have been separated by God. இன்னொன்று தேவனால் நீங்கள் பிரித்தெடுக்கப்படுவது. You have been spoken holy, that you are separated for the plans and purposes of God. தேவனுடைய திட்டங்களுக்காகவும் நோக்கங்களுக்காகவும் நீங்கள் பிரித்தெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்களே, அதற்காகவே நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று That's the அழைக்கப்படுகிறீர்கள். reason why the utensils in the temple were called holy, for example. இந்த காரணத்தினால் தான் தேவாலயத்திலிருந்துதான பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாமே அவைகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டன என்று சொல்லி They were அழைக்கப்பட்டிருக்கின்றன. separated for something
unique in the kingdom of God. அவர்கள் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிக்கும்படியாக தனியாக பிரித்து வைக்கப்பட்ட பாத்திரங்கள். And this is the reason why the church was called ecclesia. இந்த காரணத்தினால் தான் சபையானது எக்லீசியா என்று சொல்லி அழைக்கப்பட்டது. You have been called out of the world. இந்த உலகத்திலிருந்து நீங்கள் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டது. Out of the culture, out of the background, out of the politics of this world. இந்த உலகத்தினுடைய கலாச்சாரத்திலிருந்து, பின்னணியிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து எல்லா விதமான மாறுபாடான வழிகளிலிருந்து You have been called out to be along with God. தேவனோடு கூட நீங்கள் நடக்கும்படியாக தேவன் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். And this is the reason why Satan never likes a separated life. இந்த காரணத்தினால் தான் பிசாசானவனுக்கு எப்பொழுதுமே பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை பிடிக்கவே பிடிக்காது. And this is the reason why he said, hey, you don't need to be separated from this இந்த world. காரணத்தினால் தான் பிசாசு சொல்லுவான், நீ ஒருபோதும் இந்த உலகத்திலிருந்து பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே But you இல்லை. know what Jesus said in John chapter 17? ஆனால் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? You are still in the world, நீங்கள் இன்னும் உலகத்திலே தான் but இருக்கிறீர்கள், the world in you must disappear. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறதான உலகமானது அது அழிக்கப்பட The வேண்டும். world in you must disappear. உங்களுக்குள்ளே இருக்கிறதான உலகம் தான் வெளியேற வேண்டும். And you know, if you want to fulfill the plans and purpose of God in your life, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தையும் நோக்கங்களையும் நீங்கள் நிறைவேற்ற விரும்பினால், not only you are called saints in the word of God, தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுவது and it மாத்திரமல்ல, also says you are faithful to Christ Jesus. இந்த வார்த்தை சொல்லுகிறது தேவனுக்காக நீங்கள் விசுவாசிகளாக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று You know, சொல்லி. in the Greek language, the word, one word is used for faith and faithfulness. கிரேக்க மொழியிலே விசுவாசத்திற்கும் அதே போல தேவன் மீது வைக்கிறதான அந்த உண்மைக்கும் ரெண்டு காரியமும் ஒரே வார்த்தையாக If சொல்லப்பட்டிருக்கிறது. you're a man of faith or a woman of faith, you will be faithful to God. ஒரு நபர் தேவன் மீது விசுவாசம் வைக்கிற நபராக இருந்தால் நிச்சயமாகவே அந்த நபர் உண்மையுள்ளவராகவும் இருப்பார். And if you're a faithful person to God, you are a man or a woman of faith. அதே போல நீங்க தேவனுக்கு உண்மையுள்ள ஒரு மகனாக மகளாக இருந்தால் நீங்கள் ஒரு விசுவாசியாகவும் இருப்பீர்கள். If you're going to walk with God, you're going to be separated and you are going to be faithful to God. நீங்கள் தேவனோடு கூட நடந்தால் நீங்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகவும் தேவனுக்காக நடக்கிறவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். And if you are a person of faith, you will be faithful to God in your நீங்கள் life. விசுவாசமுள்ள ஒரு நபராக இருந்தால் உண்மையாகவே தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள நபராகவும் You இருப்பீர்கள். know, this body of Jesus called the church, it has a head called the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் சபை என்று அழைக்கப்படுகிற இந்த சபைக்கு இயேசு கிறிஸ்துவே தலையாய் காணப்படுகிறார். And every one of us is an organ inside this body. நம்ம எல்லாருமே இயேசுவின் சரீரத்துக்குள்ளாக அவயவங்களாக இருக்கிறோம். And that's the reason why this epistle writes about being in Christ, in Christ, in Christ. இந்த காரணத்தினால் தான் இந்த நிருபம் கிறிஸ்துவுக்குள் 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 என்று அநேக முறை சொல்லி And இருக்கிறது. if you go through the scripture and if you count every place where it speaks about being in Christ, வேத வசனங்கள் வழியாகி கடந்து சென்று கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனங்களையும் நாம் வாசிக்கும்போது alone in this epistle you find it at least 35 times. இந்த ஒரே ஒரு நிருபத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 35 முறைகள் கிறிஸ்துவுக்குள் என்கிறதான வார்த்தை வருகிறது. You are in Christ in order to bear fruit inside the kingdom of God. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருப்பதற்கு காரணமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் கனி கொடுக்கும்படியாகத்தான். You know, normally when Jews met one another, சாதாரணமாக யூதர்கள் ஒருவரையொருவர் சந்திக்கும் போது they usually greet one another with the word shalom. சாதாரணமாக அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து சமாதானம் உண்டாவதாக என்கிறதான வார்த்தையினால் தான் வாழ்த்திக் You know, கொள்வார்கள். sometimes we think it only means peace, for example. சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் சமாதானம் என்றால் இது ஒரு அமைதியை பற்றி பேசுகிறது You என்று. know, especially if you are quite old enough now, சாதாரணமாக ஒருவேளை உங்களுக்கு நல்ல வயதாகி விடுகிற நேரத்துல you will know about the peace movements of the 1960s and the 1970s. 1960 70களில் வந்ததான இந்த சமாதான இயக்கத்தை பற்றி ஒருவேளை நீங்க அறிந்திருப்பீங்க. A whole movement of students stood up against war in Vietnam. வியட்நாம்ல நடந்ததான அந்த போருக்கு எதிராக முழு மாணவர்களுமே எழும்பி அதற்கு விரோதமாக கலகம் All செய்தார்கள். across the nations there was a peace movement. உலகமெங்கிலும் இந்த சமாதான இயக்கம் என்கிறதான ஒரு காரியம் நடைபெற்று But வந்தது. you know, today when you look about peace, for example, ஆனா இன்றைக்கு சமாதானம் என்கிறதான இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் the போது word shalom really means this, I want to tell you. ஷாலோம் என்கிறதான இந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தமே இதுதான். When you say to another person shalom, இன்னொரு நபரை பார்த்து ஷாலோம் என்று நீங்க சொல்லும்போது what you say is, I want you to be at peace in your body, your spirit, and in soul. உங்களுடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் உங்களுடைய ஆவியிலும் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்று அர்த்தம். Every area of your life, I want you to be blessed with peace, for example. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் சமாதானம் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அர்த்தம். You know, when you look into the words what Apostle Paul has written in the scripture very carefully, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இந்த நிருபத்தினுடைய வரிகளை நம்ம வாசித்து பார்க்கும்போது it speaks about grace and peace. Let there be peace and grace upon your life.
கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறதை நம்ம You know, பார்க்கிறோம். when you listen to these two words, for example, இந்த இரண்டு வார்த்தைகளை நீங்க கவனிக்கும் போது many people listen to say these words very easily nowadays. அநேக ஜனங்கள் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை மிக எளிதாக பயன்படுத்தி And we வருகிறார்கள். think, oh, we can sing like this and dance, kiruba, kiruba, kiruba. We can dance like that. நாம் நினைக்கிறோம் கிருபை கிருபை என்கிறதான இந்த பாடலை பாடி நம்ம ஆட முடியும் என்று. I think you should know what the meaning of grace really means. உண்மையாகவே இந்த கிருபை என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து This கொள்ள is what வேண்டும். Apostle Paul is writing now. அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் எழுதுகிறார். Grace to you and peace from God our Father and the Lord Jesus Christ. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. And when you speak about grace in the life of another person, இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கிருபையை நீங்கள் கூறுவீர்கள் என்று சொன்னால், why is Apostle Paul using these two words now? அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காக இந்த வார்த்தையை அதிகமாக இங்கே பயன்படுத்தி Grace இருக்கிறார்? to you and peace. Why is he writing these two words? கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதி இருக்கிறார்? Whenever Paul or any person writes a certain word in the word of God, எப்பொழுதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலோ அல்லது வேறொரு பரிசுத்தவானோ தேவனுடைய வார்த்தையிலே ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், they are not doing this without any reason. அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை. The Holy Spirit that was inspiring this holy man of God, பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்தவான்களை ஏவினதினாலே, they were being driven by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவர்கள் உந்தப்பட்டதினாலே, And so we have to look very carefully, why are these words being written in this place? எனவே இந்த பகுதிகளிலே இந்த குறிப்பிட்ட வார்த்தைகள் ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். Apostle Paul could have written so many other words, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருவேளை பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க but he முடியும். speaks about the two fundamentals of the Christian faith. ஆனா கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய இரண்டு அடிப்படை காரியங்களை இங்கே அவர் எழுதி These வைத்திருக்கிறார். are the foundations of our Christian faith. இந்த இரண்டு வார்த்தைகள் தான் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அடிப்படை என்று நான் சொல்லுவேன். I would tell you again and again, read these scriptures continuously. It is only 6 chapters, I tell you. மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த எபேசருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரங்கள் மாத்திரமே. Just don't be hopping between a few sentences here and a few sentences there. எனவே சில வாக்கியங்கள் இங்கேயும் சில வாக்கியங்கள் அங்கேயும் நீங்க குதித்து படிக்க வேண்டாம். If you read the whole letter completely, இந்த முழு கடிதத்தை நீங்க ஒரே நேரத்துல படிக்கும்போது you can very easily come to the conclusion why Apostle Paul is going through this structure. மிக எளிதாக ஏன் இந்த படிகளின் வழியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி கொண்டு வருகிறார் என்பதை உங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். If you are a person who is meditating on the word of God, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கிற ஒரு நபராக இருந்தால், normally you will have questions in your head. சாதாரணமாகவே தேவனுடைய வார்த்தை பற்றிதான சில கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்க And வேண்டும். I tell you, it is not wrong to have questions in the Christian faith. உங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திலே கேள்விகள் வருவது தவறல்ல. Sometimes we think, oh, God can be offended if I put questions. ஒருவேளை நான் தேவனுடைய வார்த்தை பற்றி கேள்வி கேட்டால் தேவன் கோபித்துக் கொள்வாரோ என்று நீங்க நினைக்கலாம். No, if you're a thinking person, questions will come. நீங்க யோசிக்கிற ஒரு நபராக இருந்தால் கேள்விகள் நிச்சயமாகவே வரத்தான் செய்யும். And so when you have questions, you can go to God and say, Lord, give me an illumination. Let the eyes of my hearts be open now so that I can see this. உங்களுக்கு கேள்விகள் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் சென்று, ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களை பிரகாசமாக்கும், இந்த தேவனுடைய வார்த்தையின் ஆழங்களை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். And this is the reason why at the end of this chapter he's praying for this church at Ephesus. இந்த காரணத்தினால் தான் எபேசருக்கு எழுதின நிருபத்திலே பரிசுத்தவான்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க The முடிகிறது. whole chapter is pregnant with great meaning. அந்த முழு அதிகாரமே முற்றிலுமாக தேவனுடைய வார்த்தையின் கருத்துக்களினாலே ஆழமாக நிறைந்திருக்கின்றன. And so when they are so full, the eyes of our hearts must be illuminated. எனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய மனக்கண்களானது பிரகாசமாக்கப்பட வேண்டும் என்று. And when you speak about grace, for example, உதாரணமாக கிருபையை பற்றி நீங்கள் பேசும்போது, it is a mercy that we do not deserve in our personal lives. நம்முடைய வாழ்க்கையிலே தகுதி இல்லாமல் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் காண்பிக்கிற அந்த இரக்கத்தை தான் கிருபை என்று சொல்லுகிறோம். God did not bump into our lives one day and say, hey, you're a wonderful person. தேவன் திடீரென்று நம்முடைய வாழ்வின் மீது மோதி, நீயும் கூட ஒரு அற்புதமான நபர் தான் என்று சொல்லவில்லை. I've never seen such a holy person like you. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஆண்டவர் If சொல்லவில்லை. anyone deserves to have the grace of God, it's you, man. Come on now, I'm going to fill you with my grace. யாருக்காவது தேவனுடைய கிருபை தேவைன்னு சொன்னா அது உனக்கு தான் நிச்சயமா தேவை, அதனால உனக்கு தான் அதை கொடுக்க போறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. God was not graceful to you because you are such a wonderful person. நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தபடினாலே தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுக்கவில்லை. No, because you never deserved it. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை பெற்று
பெற்றுக்கொள்வதற்கு எந்த தகுதியும் இல்லாத பொழுது, And this is the reason why God said, I want to be graceful to you. இந்த காரணத்தினால் தான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையின் மீது நான் கிருபையாயிருக்க You know, விரும்புகிறேன். in the English language, they will say condescending love, for example. ஆங்கில மொழியில சொல்லப்பட்டிருக்கிறது தன்னையே தாழ்த்தி கொண்டு அன்பு செய்கிறதான ஒரு அன்பு. It is a love that stoops down to you. உங்கள் நிமித்தமாக தேவன் தன்னையே வளைத்து கொண்டு குனிந்து உங்களுக்கு அன்பு செய்கிற Where ஒரு God comes down to you and say, I want to be graceful to your life now. தேவன் தாமே மேலிருந்து கீழே இறங்கி வந்து உன்னை நான் நேசிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவது. Normally you don't deserve that I come in to see you. சாதாரணமாக நான் வந்து உன்னை பார்ப்பதற்கு உனக்கு தகுதி இல்லைதான். But I am coming down to meet you now. ஆனால் நானே கீழே இறங்கி வந்து உன்னை And சந்திக்கும்படியாக this is the வந்திருக்கிறேன். grace that really touched our lives one day. இப்படிப்பட்டதான ஒரு கிருபைதான் உங்களையும் என்னையும் ஒரு நாளிலே And சந்தித்திருக்கிறது. when you speak about condescending love, I want to tell you, இந்த தன்னையை தாழ்த்தி கொள்ளுகிற அன்பை பற்றி நான் பேசும்போது, you and I can only speak about the love of Jesus. நீங்களும் நானும் இயேசுவின் அன்பை பற்றி பேச மட்டும்தான் முடியும். No other love deserves this description. இப்படிப்பட்டதான ஒரு அன்புக்கான ஒரு விளக்கத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுமே பெற்றுக்கொள்ள முடியாது. Jesus left everything back and came down to this planet Earth. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் அவர் தூர எறிந்துவிட்டு நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். Just imagine his life with his father. தம்முடைய பிதாவோடு கூட அவருக்கு இருந்ததான வாழ்வை நினைத்து பாருங்கள். Everything is pure. எல்லாமே பரிசுத்தம், Everything is light. எல்லாமே வெளிச்சம், Everything is sinlessness. எல்லாமே பாவமில்லாத ஒரு நிலை. And suddenly one day his father tells him like this. திடீரென்று ஒரு நாள் அவருடைய பிதாவானவர் குமாரனிடத்தில் இப்படி சொல்லுகிறார், Now the time has come, my dear son, you have to go down. என்னுடைய அருமையான குமாரனே, காலம் நிறைவேறிவிட்டது. And now the time has come that you should go. இப்பொழுது நீ பூமிக்கு செல்ல வேண்டிய வேளை And வந்துவிட்டது. you have to exchange your place with the dirty place right now. எனவே இப்பொழுது இந்த பரிசுத்தமான இடத்தை விட்டு ஒரு அழுக்கான இடத்தை நோக்கி நீ செல்ல வேண்டும். When you speak about condescending love, you speak about the love of Jesus. தன்னையே தாழ்த்திக் கொள்ளுகிற ஒரு அன்பை பற்றி நீங்க பேசும்போது அது இயேசுவின் அன்பை மாத்திரமே குறிக்கிறது. Grace was not shown to us because of the accomplishments of our lives. கிருபை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ நாம் சாதித்த காரியங்களுக்காக தேவன் நமக்கு கொடுத்த Grace பரிசு. was not given to us because we are such wonderful people in our character. கிருபை என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குணாதிசயத்தில் நாம் அற்புதமானவர்களாக இருக்கிறபடியினாலே It கொடுக்கப்பட்டதல்ல. is all about undeserved favor. அது எப்பொழுதுமே தகுதியில்லாத ஒரு தயவு என்று நாம் சொல்லலாம். None of us ever deserved this love of Jesus. இப்படிப்பட்ட இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்வதற்கு இங்க இருக்கிற நம்மில் ஒருவருக்கு கூட தகுதி இருக்கவில்லை. You know, one day I was on a Sunday, I was driving very fast in Germany. I had to go to a church 320 kilometers away. ஒரு நாள் ஜெர்மனியில 320 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சபைக்கு நான் ஆராதனைக்காக போய் கொண்டிருந்தேன். I started at 6 o'clock in the morning. காலை 6 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டேன். And normally it's not very tough to reach this distance. சாதாரணமாக அந்த இடைவெளியை கடப்பது ஒன்றும் ஜெர்மனியிலே கடினமானதல்ல. But during a restricted area, instead of 120 kilometers per hour, I was traveling at 150 or something. ஆனா ஒரு இடத்துல 120 கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட இடத்துல நான் 150 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல போய் கொண்டிருந்தேன். And the police stopped me. இந்த வேளையில காவல்துறையினர் வந்து என்னை நிறுத்தினார்கள். And they said, "What are you doing?" அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? Pastor. நான் சொன்னேன், நான் ஒரு போதகராக இருக்கிறேன். So where are you going now so fast? சரி, இப்ப வேகமாக எங்க போய் கொண்டிருக்கிறீர்கள்? Going for a service. நான் ஒரு ஆராதனைக்காய் போய் கொண்டிருக்கிறேன். Do you know how fast you were? நீங்க எவ்வளவு வேகமா வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? I said, yeah, approximately I know, about 150. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வேகம் நான் நினைக்கிறேன். And they said, that was 30 kilometers more than what is allowed. அவங்க சொன்னாங்க, இங்க அனுமதிக்கப்பட்ட அந்த வேகத்தை விட 30 கிலோமீட்டர்கள் நீங்க வேகமா வந்திருக்கீங்க. So normally we have to take your license away. இப்போ உங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை நாங்க ரத்து செய்யணும். That's what they do. 30 kilometers more, they take your license. 30 கிலோமீட்டருக்கு மேல தடை செய்யப்பட்ட இடத்துக்குள்ள நீங்க வாகனத்தை ஓட்டினா உங்களுடைய ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும். And I was waiting for the verdict now. இப்போ கடைசியா எனக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி நானும் காத்திருந்தேன். And after they checked everything about my life. அதுக்கப்புறம் என்ன பற்றி எல்லாமே அவங்க சோதித்து பார்த்த பின்னாடி They have all the details in the car. அவங்க உடனடியாக அவங்க கார்ல எல்லாவற்றையும் பார்த்து விட்டார்கள். And they came back to me and said, "What do you want us to do now?" திரும்பி வந்து என்ன பார்த்து கேட்டாங்க, இப்போ நாங்க என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? I said, "Be graceful." நான் சொன்னேன், எனக்கு நீங்க கிருபையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். I don't know what they thought about me. என்னை பத்தி அவங்க என்ன நினைச்சாங்களோ எனக்கு தெரியல. The lady started to smile. அப்போ அங்கிருந்து அம்மா என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. And they went to the car once again. மறுபடியும் அவங்க காருக்கு போய் பேசிட்டு இருந்தாங்க. And they came back and said, "You know, once we are leaving you now. மறுபடியும் திரும்பி வந்தாங்க. சரி, இந்த ஒரு முறை உங்களை நாங்க விடுறோம். Because you are going to a service now, you have to be there. ஏன்னா இப்போ நீங்க ஆராதனைக்கு போகணும், நீங்க சரியான நேரத்துக்கு அங்க போய் சேரணும். But be careful on the way. It's about 300 kilometers still. ஆனா இன்னும் போற வழியில பாத்துக்க இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்கு. You should not get caught once again. இன்னொரு முறை உங்களை பிடிச்சாங்கன்னா We are just letting you go now."
அதனால இப்போ உங்களை நாங்க போக விடுறோம். You know, grace means you never deserved it. கிருபை என்றால் அந்த கிருபைக்கு நீங்க தகுதியானவர்களே அல்ல. Normally they should have taken away my driving license, said, oh, go away, walk now. சாதாரணமாக என்னுடைய ஓட்டுநர் உரிமத்தை அவங்க வாங்கிட்டு இப்ப நீ நடந்தே போ அப்படின்னு சொல்லியிருக்கணும். And I would have never reached the service. அப்படி நடந்து போயிருந்தா அன்னைக்கு ஆராதனைக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். But because they left me, they said, okay, you can go now. ஆனா அவங்க என்ன அப்படியே விட்டுட்டு அவங்க சொன்னாங்க, சரி நீங்க போகலாம். Not only when you were saved, grace played a great role in the life of every person. நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது கிருபை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பகுதியை அது ஈடுகட்டியது என்று சொல்வது மாத்திரமல்ல. And the second thing, very, very important, is the peace of God. இரண்டாவது காரியம் தேவனுடைய சமாதானம். The peace of God that is just opposite to the wrath of God. தேவனுடைய சமாதானம் என்பது தேவனுடைய கோபாக்கினைக்கு முற்றிலும் எதிரான ஒரு காரியம். Every person in this world, when he is born, he is ready, he is capable of receiving the wrath of God in his life. இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரமானாகத்தான் பிறக்கிறான். You know, many people when they speak about peace, they think about the cessation of war, for example. அநேக ஜனங்கள் சமாதானம் என்று சொன்னால் ஏதோ போர் நிறுத்தத்துல வந்ததான ஒரு சமாதானம், அமைதி என்று நினைத்துக் When கொள்கிறார்கள். two people are making a loud voice, they are brawling and shouting at one another, and then there's quietness, and then they say, appada, இப்பதான் சமாதானமா இருக்கு. That's what people say. ஒருவேளை ரெண்டு பேர் ரொம்ப வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு சச்சரவோடு இருந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு போகும்போது அப்பாடா இப்பதான் ஒரு அமைதியா இருக்கு என்று சொல்வார்கள். We normally say when everything is quiet, everything is peaceful. எல்லாமே அமைதியா இருக்கும்போது எல்லாமே சமாதானம் என்று நாம் சொல்லி You know, விடுகிறோம். normally when we speak about peace, it's almost every time a cessation of war. சாதாரணமாக சமாதானம் என்று சொல்லுவது ஏதோ ஒரு போர் நிறுத்தத்தினுடைய அமைதி பற்றி இங்கு பேசவில்லை. But you know, the real meaning of peace is this. சமாதானத்தினுடைய உண்மையான அர்த்தம் It is reconciliation, ஒப்புரவாகுதல், being united together. மறுபடியுமாக ஐக்கியம் கொள்ளுதல். Being united, you come together once again. That is what is called peace. மறுபடியுமாக நீங்கள் ஒன்றாக இணைந்து வருவதைத்தான் இங்கே சமாதானம் என்று When சொல்லப்படுகிறது. two countries come together in a peaceful agreement, இரண்டு நாடுகள் ஒன்றுக்கொண்டு சமாதான ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும்போது that means everything is going to be quiet right now. அப்படியானால் அந்த இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலே சமாதானம் நிலவ But it போகிறது. doesn't mean both of them lay down their weapons and they're watching one another. அப்படியானால் ரெண்டு பேருமே தங்களுடைய ஆயுதத்தை வைத்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு Which fellow is going to shoot again the first? யாரும் முதல்ல ஒரு ஆயுதத்தை எடுத்து இன்னொருத்தரை சுட போறாங்க அப்படின்னு பார்த்துட்டே And இருக்கிறது if இல்ல. they pick up the gun, the other fellow also is picking up. அப்படியே ஒருத்தர் ஆயுதத்தை எடுத்தா இன்னொருத்தர் அதை விட வேகமா ஆயுதத்தை This எடுப்பார். has nothing to do with peace. இதுக்கும் சமாதானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. Peace means reconciliation, சமாதானம் என்று சொன்னால் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகுதல், where you come to be united with one another. ஒருவரோடு ஒருவர் சமாதானமாகும்படி ஒப்புரவாகி வருவது. When Apostle Paul was writing about grace and peace to this church in Ephesus, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசில் இருக்கிறதான இந்த சபைக்கு கிருபையை பற்றியும் சமாதானத்தை பற்றியும் அவர் I எழுதும்போது think every time when he was greeting those people, every letter has a different greetings. ஒவ்வொரு முறையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடிதத்தை எழுதும்போது ஒவ்வொரு சபைக்கும் வேறு வேறு விதமாக அவர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதை நம்ம I பார்க்கிறோம். think when you're opening the scroll, for example, சாதாரணமாக நீங்க அந்த தோற்சுருளை திறக்கும்போது but you know, in those days they did not have from address to address. They did not have like this. அந்த நாட்களில் கடிதத்தை எழுதும்போது நம்ம யாருக்கு எழுதணுன்ற மேல் விலாசம் As soon as they open, they say, okay, it comes from Apostle Paul. இந்த நாட்களில் இருக்கிற கடிதத்தை போல இல்ல, அவங்க அந்த நாட்களில் தோற்சுருளை திறக்கும்போது எடுத்த உடனே தெரியும், ஓ இது அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல இருந்து And வந்திருக்கு. then it comes to the church in Ephesus. அதுக்கப்புறம் எபேசில் இருக்கிற சபைக்கு வந்திருக்குது. And Apostle Paul will have good information for us. அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு நல்ல செய்திகளை கொடுத்திருக்கிறார். And so he says, peace. You had need grace and peace in your personal lives. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லியிருக்கிறார். Do you know why he speaks about grace and peace to this church? ஏன் இந்த சபைக்கு அவர் கிருபையும் சமாதானத்தை பற்றி சொன்னார் தெரியுமா? You know, when you look into the entire book as a whole, the 6 chapters now, இந்த 6 அதிகாரங்களை ஒன்றாக படித்து இந்த சபையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளும்போது you will find the letter of Apostle Paul totally logical. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இந்த கடிதமானது முற்றிலும் ஒரு சட்டமுறையாக மிகவும் ஒரு நியாயப்படுத்துகிற ஒரு காரியமாக அவர் எழுதியிருக்கிறதை நம்ம Especially பார்க்க when you முடியும். go to the 2nd chapter. முக்கியமாக 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் He செல்லும்போது says, you were dead in your sins and trespasses. உங்களுடைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீங்கள் மரித்திருந்தீர்கள். You were in a spiritual mortuary in your உங்களுடைய life. வாழ்க்கையில நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சவக்கிடங்களே கிடந்தீர்கள். And I came into this mortuary one day. ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சவக்கிடங்கிற்குள் வந்தார். You were totally insensitive to the word of God. தேவனுடைய வார்த்தையை பற்றி முற்றிலும் உணர்வற்றவராக நீங்கள் மரித்து The கிடந்தீர்கள். Bible does not say we were a little sick before we met the Lord Jesus Christ. கர்த்தருடைய வார்த்தை சொல்லவில்லை தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க வருவதற்கு முன்பதாக
ஏதோ சற்று வியாதிப்பட்டிருந்தீர்கள் என்று சொல்லவில்லை. Before you met the Lord Jesus Christ, you were not a little sick, for example. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினிடத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஏதோ கொஞ்சம் வியாதிப்பட்டிருந்தீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லவில்லை. He didn't say you were a little dead, for example. நீங்க கொஞ்சம் மரித்திருந்தீர்கள் என்று சொல்லவில்லை. No, you were dead in your sins and trespasses. உங்களுடைய அக்கிரமங்களிலும் உங்களுடைய பாவங்களிலும் நீங்கள் மரித்து போய் இருந்தீர்கள் என்று சொல்லுகிறது. Totally insensitive to the word of God. முற்றிலுமாக கர்த்தருடைய வார்த்தை குறித்து உணர்வற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். Totally insensitive to anything God is doing around you. தேவனுடைய வாழ்க்கையில செய்கிற எந்த காரியத்தை பற்றியும் நீங்கள் உணர்வற்றவர்களாக And காணப்பட்டீர்கள். as you go on reading the second chapter, இந்த இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கும் you போது can see so many things Apostle Paul is writing about this church. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபை பற்றி எழுதுகிறதான ஏராளமான காரியங்களை உங்களால் பார்க்க முடியும். You were alienated from the commonwealth of Israel. இஸ்ரவேல் தேசத்தினுடைய காணியாட்சிக்கு நீங்கள் புறம்பாக இருந்தீர்கள். You were strangers to the covenant. நீங்கள் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாக இருந்தீர்கள். You have been far away from God, for example. நீங்கள் தேவனை சேராதவர்களாக தூரத்தில் காணப்பட்டீர்கள். And you were broken and you were there. A wall was dividing you and God, for example. கிறிஸ்துவுக்கும் அல்லது உங்களுக்கும் நடுவே ஒரு மிகப்பெரிய மதில்சுவர் You எழுப்பப்பட்டிருந்தது. were in need of a certain sure reconciliation in your life. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே தேவனோடு கூட சமாதானம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் The இருந்தீர்கள். hostility between you and God had to come to an end. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருந்ததானே அந்த பகையை கர்த்தர் சமாதானம் பண்ண வேண்டியதாக இருந்தது. Don't you ever forget this was your real situation. தயவு செய்து தேவனை பிரிக்கிறதான இந்த பகை என்கிறதான இந்த சுவர் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாவம் அல்லது பகை என்பதை மறந்து விடாதீர்கள். Before Jesus came into your life, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருவதற்கு before you முன்பாக had the forgiveness of sin through the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக you were far away from this community. இந்த சமுதாயத்திற்கு தூரமாக நீங்கள் You வாழ்ந்து were far கொண்டிருந்தீர்கள். away from the Lord Jesus Christ. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் தூரமாக வாழ்ந்து And first கொண்டிருந்தீர்கள். of all, you needed this undeserved grace in your life. முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தேவன் கொடுத்ததான அந்த தகுதியற்ற தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள And வேண்டியதாக இருந்தது. secondly, you needed peace with God. இரண்டாவதாக தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு சமாதானம் தேவைப்பட்டது. Everything that was threatening you was a wrath of God upon your life. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்ததெல்லாம் தேவனுடைய கோபாக்கினை தான். And in order to avert the wrath of God, எனவே தேவனுடைய கோபாக்கினிலிருந்து உங்களை இழுக்கும்படியாக there should be a cessation of this heavenly fire against you. நிச்சயமாகவே பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பரிசுத்த அக்கினியானது உங்களை பாதுகாக்க வேண்டியதாக When இருந்தது. you see the greetings of Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த வாழ்த்துக்களை நீங்கள் and பார்க்கும்போது when you see the prayer at the end of the first chapter, இந்த முதல் அதிகாரத்தினுடைய இறுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஜெபத்தை நீங்கள் he பார்க்கும்போது says very clearly, the eyes of your hearts have to be open now. இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட வேண்டும் என்று. Only if your eyes of your hearts are illuminated, you can see the things that God has done for you. உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட்டால் மாத்திரமே கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்தார் என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். My dear sisters, I can really promise you. என கருமையான சகோதர சகோதரிகளே உங்களை பார்த்து மிக சத்தியமாக என்னால் சொல்ல முடியும். Go home and meditate word after word in the scripture. வீட்டிற்கு கடந்து சென்று இந்த நிருபத்தினுடைய ஒவ்வொரு வாக்கியங்களையும் நீங்கள் நிதானமாக I வாசித்து am just தியானித்து பாருங்கள். enjoying it for at least now more than a month now. கிட்டத்தட்ட ஒரு மாதமாவது இந்த வசனங்கள் எல்லாம் நான் வாசித்து நான் மிக அருமையாக அதை தியானித்து But சந்தோஷப்பட்டுக் as you கொண்டிருக்கிறேன். dig, it's like a gold mine where you descend and descend, and the quality gets higher and higher. ஒவ்வொரு வசனமாக நீங்கள் தோண்டி தோண்டி தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய அந்த வெளிப்பாட்டினுடைய அளவு மிக அதிகமாக போய்க்கொண்டே இருக்கும். Man in the beginning went away from God. ஆரம்பத்திலே இந்த தேவனை விட்டு மிக தூரமாக சென்ற இந்த மனிதன் He was totally alienated from the ways of God. முற்றிலுமாக தேவனுடைய வழிகளுக்கு அந்நியராக இருந்த இந்த மனிதன் He did not have any relationship with God. இந்த மனுஷனுக்கும் தேவனுக்கு நடுவில் எந்த ஒரு உறவும் இருக்கவில்லை. And a person without a relationship with God will hate God, I tell you. தேவனோடு கூட உறவில்லாத ஒரு மனுஷன் நிச்சயமாகவே தேவனை வெறுப்பான் என்று நான் You சொல்லுகிறேன். know, in Europe, you find a lot of people who live with humanism. ஐரோப்பா கண்டத்துல இந்த ஹியூமனிசம் என்று சொல்லுகிறதான இந்த காரியத்தை அதாவது மனிதர்களை முக்கியப்படுத்துகிற ஒரு கொள்கையை வைத்திருக்கிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். That means you put man in the place of God. அப்படியானால் தேவனுடைய இடத்திலே மனிதர்களை அவர்கள் வைப்பார்கள். And when you speak to these people, for example, இப்படிப்பட்ட நபர்களிடத்துல நீங்க பேசும்போது in the beginning you think, hey, such a wonderful person. ஆரம்பத்துல நம்ம நினைப்போம், அப்பா இவங்கெல்லாம் எவ்வளவு அருமையான நபர்கள். This is what happened to me when I was a new student in Germany. ஆரம்பத்துல ஜெர்மனில நான் மாணவனாக போய் சேர்ந்த காலங்களில I thought all these Germans are
wonderful fellows. ஓ இந்த ஜெர்மானியர்கள் எல்லாம் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று They are நினைத்தேன். so human in their approach. அவங்க எந்த அளவுக்கு மனிதர்களோடு பழகுதல ரொம்ப மனிதாபிமானமா They இருக்கிறாங்க. want to love everyone together. எல்லாரையும் நேசிக்கணும்னு They நினைக்கிறாங்க. always speak about peace, for example. எப்பொழுதுமே சமாதானத்தை பத்தி பேசுறாங்க. The peace movement is rolling across all the nations of the world. அப்ப உலகத்தினுடைய எல்லா தேசங்களிலும் இந்த சமாதான இயக்க கொள்கை இருந்தது. But the moment you speak about Jesus, ஆனா எப்போ இயேசுங்கிற ஒரு வார்த்தையை நீங்க எடுக்கிறீங்களோ, the moment you speak about God, எந்த நேரத்துல தேவன் என்கிறதான வார்த்தையை நீங்கள் எடுக்கிறீர்களோ, some of them will stand up and say, you are an idiot. உடனடியாக அவர்கள் ஒரு சில எழும்பி நின்று சொல்லுவாங்க, நீ ஒரு முட்டாள் என்று. You still believe on God in your life. நீ இன்னும் தேவனை உன் வாழ்க்கையில் விசுவாசிக்கிறியா? I had a discussion one day with the relatives of my wife. என்னுடைய மனைவியினுடைய உறவினர் ஒரு இடத்துல நான் ஒரு நாள் பேசிக் He's a கொண்டிருந்தேன். very good businessman, அவர் ஒரு நல்ல ஒரு வியாபாரி, very successful. மிக நன்றாக தன்னுடைய வியாபாரத்திலே He will மகிழ்ச்சியாக help you இருந்தார். at any time, I tell you. உங்களுக்கு எந்த நேரத்துல உதவி தேவைப்பட்டாலும் அவர் வந்து உதவி செய்வார். Even if you call him at 2 o'clock or 3 o'clock in the night, ஒருவேளை இரவு 2-3 மணிக்கு நீங்க அவரை கூப்பிட்டா கூட you can be sure he will come. நிச்சயமாக அவர் வருவார் அப்படின்னு நீங்க நம்பலாம். And so one day when we were speaking, I said, Jesus, that's all. ஒரு நாள் அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு என்கிறதான ஒரு வார்த்தையை சொன்னேன். He immediately stood up. உடனடியாக எழுந்திட்டார். He said, I have to leave the room now. நான் உடனடியாக இங்கிருந்து போகணும்னு சொன்னார். I said, what's happening to you? நான் சொன்னேன், என்ன நடந்தது உங்களுக்கு? No, I don't want to hear this name. இல்ல இந்த பேரை எனக்கு கேட்கவே பிடிக்கல அப்படின்னு Because சொன்னார். my parents tortured me with this word. ஏனென்றால் என்னுடைய பெற்றோர்கள் இந்த பேரை சொல்லி தான் என்ன ரொம்ப தொல்லை பண்ணாங்க. Every day I had to learn a Bible verse. ஒவ்வொரு நாளும் பார்த்தா நான் ஒரு வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணும். Every day they asked me, did you pray to Jesus? ஒவ்வொரு நாளும் கேட்பான், நீ இயேசுவினிடத்துல ஜெபிச்சியா? But the problem was my father and mother never prayed. ஆனா என்னுடைய பிரச்சனை என்னன்னா, என்னுடைய தாய் தகப்பன் ஜெபிக்கிறத நான் பார்த்ததே இல்லை. And they were just torturing me. அவங்க சும்மா என்ன தொல்லைப்படுத்திட்டு இருந்தாங்க. I have nothing to do with this Jesus. எனக்கு இந்த இயேசுவுக்கும் நடுவுல எந்த சம்பந்தமும் இல்லை. And he was just walking out of the room. வேகமா அந்த அறையை விட்டு வெளியே சென்று Just விட்டார். one word was enough to bring him out of the room. அந்த நபரை இந்த அறையை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஒரு வார்த்தை போதுமானதாக Do இருந்தது. you know sometimes people are so much against God, they will hate you, I tell you. சில நேரங்களிலே ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அவ்வளவு முரட்டாட்டமா இருக்கிறபடினாலே Not only அவர் உங்களையே வெறுக்க ஆரம்பிப்பார்கள். They will oppose anything from the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவிடமிருந்து வருகிற எந்த காரியத்துக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி But நிற்பார்கள். you know the sad side of these people in the life is this. ஆனா இப்படிப்பட்ட மனுஷர்களுடைய மிக ஒரு வருத்தமான ஒரு பகுதி இருக்கிறது. They have never reconciled to the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவோடு கூட அவர்கள் ஒப்புரவாவதே இல்லை. They have never received forgiveness of their sins. ஒருபோதும் தங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வதும் இல்லை. And a person who is not reconciled with God, தேவனோடு கூட ஒப்புரவாகாத ஒரு மனிதன் he will never get reconciled with his surrounding, ஒருபோதும் தன்னை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தாரோடு அவன் and he சமாதானமாக will இருக்கவே never மாட்டான். get reconciled with himself. அதே போல தன்னோடு கூடவும் அவன் ஒப்புரவாகவே A மாட்டான். person who has never received forgiveness from God, தேவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் he will have a tough time forgiving other people. நிச்சயமாக மற்றவர்களை மன்னிக்கிறது அவருக்கு மிக மிக கடினமானதாக You know, இருக்கும். so many times people tell me like this, அநேக நேரங்களிலே சிலர் என்னிடத்தில் இப்படி சொல்லி I will forgive, I will never forget. நான் மன்னிப்பேன் ஆனா ஒருபோதும் மறக்க மாட்டேன். But if you have forgiven, you will surely forget. ஆனா நீங்க மன்னித்தா நிச்சயமாக மறப்பீர்கள். And if you have forgotten, you have surely forgiven. நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். But people say, no, I forgive, but I will never forget. ஆனா ஒரு சிலர் சொல்லுவார்கள், நான் மன்னித்து விட்டேன் ஆனால் அதை பற்றி மறக்கவே மாட்டேன். If you do not know reconciliation in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த ஒப்புரவாதல் என்கிறதான காரியத்தின் வழியாய் நீங்கள் கடந்து you know, வராவிட்டால் sometimes just before the first Sunday of every month, ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில then the Lord's Supper comes, கர்த்தருடைய பந்தி வருகிறது. and then people are fasting. அதற்கு பிற்பாடு ஜனங்கள் உபவாசம் இருப்பார்கள். Lord, I am coming to the Lord's Supper now. ஆண்டவரே கர்த்தருடைய பந்திக்கு நான் வருகிறேன். And they'll go to the wife and say, "Edha tappa senjana manichikama? Yeah, let's go to the service now." இப்படி வீட்டுல சொல்லிட்டு வேகமா ஆராதனைக்கு வந்து ஆராதனை முடிஞ்சனே கவனிச்சிக்கிறோம். வா. That's what. Sit in the car now. சரி வேகமா கார்ல உட்காரு, வந்தோடனே பாத்துக்கலாம் You அப்படின்னு. know, sometimes this happens like this. சில நேரத்துல இப்படி நம்முடைய குடும்பத்துல நடப்பதுண்டு. Do you think this is real reconciliation? உண்மையான ஒப்புரவாகுதல் என்று நினைக்கிறீர்களா? Do you think this is real forgiveness? இது ஒரு உண்மையான மன்னிப்பு என்று நினைக்கிறீர்களா? You just, for the beginning of the month, you store up all this reconciliation and forgiveness. ஆரம்பத்துல ஏதோ இந்த ஒப்புரவாகுதல் மன்னிப்பெல்லாம் நம்ம குவித்து வைக்கிறது. And then you'll say, I will see you after the communion service. அதுக்கப்புறம் இந்த கர்த்தருடைய பந்தி ராபோஜனெல்லாம் முடிட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு And இருக்கும். then as we go back home, when I drive the car back home, அதுக்கப்புறம் வீட்டுக்கு நான் வண்டி ஓட்டிட்டு வரும்போது you will know how far my forgiveness goes. அதுக்கப்புறம் என் மன்னிப்பு எவ்வளவு தூரம் இருக்குன்றது நீ தெரிஞ்சுக்குவ. I tell you, if you have not reconciled with God,
நீங்க தேவனோடு கூட ஒப்புரவாகாமல் இருந்தால், I will never forget this example. One of my theological professors said like this. என்னுடைய இறையியல் பேராசிரியர் சொன்ன இந்த உதாரணத்தை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். Christian life is like an electric train. கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு மின்சார ரயிலை போன்றது. If your connection on top is not right, உங்களுடைய இணைப்பு மேலே இருக்கிற அந்த கம்பியோடு கூட சரியாக இல்லாவிட்டால், nothing is going to be right in your life. வாழ்க்கையில எதுவுமே சரியா இருக்காது. The train can be beautiful, it can be modern. ஒருவேளை ரயில் அழகா இருக்கலாம், நவீனமா இருக்கலாம். It can have all the amenities what you really desire. ஒருவேளை உங்களுக்கு தேவையான விருப்பமான எல்லா வசதிகள் கூட அந்த ரயில் But இருக்கலாம். if the top touch is not there, ஆனா மேலே இருக்கக்கூடிய இணைப்பு சரியாக இல்லாவிட்டால், nothing is going to be right in your life. உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே சரியாக இருக்க போகிறது இல்ல. You know, this man who is living without reconciliation, இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனோடு கூட ஒப்புரவாகாமல் இருந்தான். very often he has a battle with his own conscience. மிக அடிக்கடியாக தன்னுடைய மனசாட்சியோடு கூட அவருக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம். Maybe no one knows anything about him, ஒருவேளை இதை பற்றி ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கலாம். but this conscience begins to speak to him. ஆனா மனசாட்சி அவரோடு கூட பேச You know, ஆரம்பிக்கிறது. God has given us a wonderful thing called conscience. தேவன் நமக்கு மனசாட்சி என்கிறதான ஒரு அற்புதமான காரியத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். And this conscience never leaves him alone. இந்த மனசாட்சியானது இந்த மனுஷனை ஒருபோதும் தனியாக விடுவதே இல்லை. Maybe he never serves God, he never comes and worships God. ஒருவேளை இந்த மனுஷன் தேவனுக்கு ஊழியம் செய்யாமல், தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் இருக்கலாம். Maybe he is worshipping a God that he has himself created for his own life. ஒருவேளை அவரே தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான ஒரு தேவனை அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். You know, we have only two options in our lives. நம்மில் அநேகருக்கு இரண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. They say every person has a God-shaped void in our hearts. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் தேவனுடைய வடிவிலான ஒரு வெற்றிடம் இருக்கிறது. Either this void is being filled with a real God, ஒன்று இந்த வெற்றிடம் உண்மையான தேவனாலே நிரப்பப்படும், or it has been filled with an idol that you have created for yourself. அல்லது நீங்களே உங்களுக்காக உருவாக்கின ஒரு விக்கிரகத்தினால அந்த இடம் நிரப்பப்படும். It could be a person or a thing, ஒருவேளை அது ஒரு மனுஷனா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம். something very precious to you, ஒருவேளை உங்களுக்கு மிகவும் விலையேற பெற்றதா இருக்கலாம். and you begin to worship this person. நீங்க அந்த நபரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறீர்கள். You know, once I was driving through the street back Raja Street in the நாள் middle of the night. ஒரு நாள் இரவிலே நடு இரவிலே இந்த ராஜா ஸ்ட்ரீட் வழியாக I நான் think போய் it was 2 o'clock at night. ஒருவேளை இரவு 2 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன். One young boy whom I knew, எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு he வாலிப was பையன். pasting posters from a cinema actor now on the wall. அந்த பையன் செவுத்துல தனக்கு பிடித்த ஒரு சினிமா படத்தினுடைய கதாநாயகனுடைய ஒரு சுவரொட்டி ஒட்டி கொண்டிருந்தான். Huge picture of this actor. இந்த மனுஷனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு படம். And I asked someone who was next to me, I said, must he do it at 2 o'clock at night? நான் பக்கத்துல இருந்து பார்த்து கேட்டேன், இந்த 2 மணிக்கு வந்து இந்த சுவரொட்டி இவர் ஒட்டிட்டு இருக்கணுமா? I said, yeah. He said, yeah, he's worshipping this man. அவர் அந்த மனுஷனை தான் ஆராதிக்கிறார் அப்படின்னு சொன்னார். And he said, this is the God of his life. இந்த மனுஷனுடைய தேவனே அந்த கதாநாயகன் தான். And that's the reason why he's pasting posters at 2 o'clock, 3 o'clock in the middle of the இந்த night. காரணத்தினால தான் நடு இரவுல 2 மணி 3 மணிக்கு வந்து அந்த சினிமா படத்தினுடைய எல்லா சுவரொட்டிகளையும் ஒட்டி கொண்டிருக்கிறார். If you do not have peace with God, தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை என்று சொன்னார். how will you have peace with your surroundings? உங்களை சுற்றி இருக்கிற நபர்களோடு கூட நீங்கள் எப்படி சமாதானமா இருக்க போகிறீர்கள்? How will you have peace with yourself? உங்களோடு கூடவே நீங்கள் எப்படி சமாதானமாக இருக்க போகிறீர்கள்? You know, many Christians forget God can be forgetful in one area. அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத ஒரு காரியம், அவர்கள் மறந்து விடுகிற கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு அதிக மறதி உண்டு என்பதுதான். In one area, God is forgetful. தேவனுக்கு ஒரு பகுதியில அதிக மறதி உண்டு. Do you know in which area? அது எந்த பகுதி தெரியுமா? Sins he has forgiven already. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மன்னித்து விட்ட பாவங்களை குறித்து. But we can remember very well when it comes to sins. ஆனா பாவம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஞாபக சக்தி இருக்கு. Lord, do you know 1946 what I did? ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுமா 1946ல நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? Lord, what do you know? Do you know what I did in 1977? ஆண்டவரே, 1977ல நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? God will tell you, I forgot. ஆண்டவர் சொல்லுவார், நான் மறந்துட்டேன். I forgave you. நான் உன்னை மன்னித்து விட்டேன். I put this in the deepest ocean. அதை போய் கடலின் ஆழத்திலே நான் போட்டு விட்டேன். Why are you going fishing now? எதற்காக போய் அந்த பாவத்தை எல்லாம் தூண்டில் போட்டு எடுத்துக்கொண்டு வருகிறாய்? Why are you fishing now? எதற்காக அவைகள் எல்லாம் நீ தூண்டில் போடுகிறாய்? I do not know what you're talking about. நீ எதை பற்றி பேசுகிறாய் என்று எனக்கு தெரியாது. You and I should know God is forgetful in one area. நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் இந்த
பழைய பாவம் என்கிறதான காரியத்தில் அவர் மறதியுள்ள தேவனாய் இருக்கிறார் Once என்பதை He has forgiven you, He has forgotten everything. ஒரு முறை அவர் உங்களை மன்னித்து விட்டால் அவர் எல்லாவற்றையும் மறந்து விட்டார் என்றுதான் Don't you go to God and really disappoint Him every now and then. தயவு செய்து தேவனிடத்தில் சென்று அவ்வப்போது அவரை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்காதீர்கள். Lord, don't. Do you remember what I did at that time? ஆண்டவரே, அந்த நாளிலே நான் என்ன செய்தேன் உமக்கு தெரியுமா? And I personally believe that you come to a reconciliation with God. நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற காரியம், தேவனிடத்திலே வந்து ஒப்புரவாகுதலின் இடத்துக்கு வாருங்கள். That the peace of God that surpasses all understanding begins to reign in your heart. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானமானது உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்வதாக. You know, grace is the beginning of our Christian life. உங்களுக்கு தெரியுமா, கிருபை என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பமாய் That God forgives everything and says, you do not deserve it, I'm doing it for you. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது, இவை எல்லாவற்றுக்கும் நீ தகுதி இல்லை, ஆனாலும் கிருபையாக அதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். And through this grace we come to the peace of God. இந்த கிருபையினால் தான் தேவனுடைய சமாதானத்துக்குள்ளாக நாம் வருகிறோம். Because we have received the grace after grace in our lives. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில கிருபைக்கு மேலாக கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். We slowly come to the peace of our lives. மெதுவாக தேவனுடைய சமாதானம் என்கிறதான இடத்திற்கு நாம் வருகிறோம். However far away you are from God. ஒருவேளை தேவனிடமிருந்து நீங்கள் எவ்வளவு தூரமான நபராக இருந்தாலும் சரி. And I tell you today, you can easily dodge anyone. இன்றைக்கு மிக எளிதாக எந்த நபரையும் நீங்கள் ஏமாற்றி விட முடியும். Sometimes your parents may not know what you are up to. சில நேரங்களில் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். It's totally an electronic world. இன்றைக்கு மிகவும் தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறபடினால. And after this artificial intelligence, I do not know about anything what's going to happen now. இன்றைக்கு இருக்கிறதான இந்த செயற்கை நுண்ணறிவு காரியங்கள் எல்லாம் வந்து விட்ட பிற்பாடு எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. How all of these things are going to be misused against one another. இவைகளெல்லாம் ஒருவருக்கொருவர் விரோதமாக எவ்வளவு மோசமாக பயன்படுத்த போகிறார்கள் என்பது நமக்கு You தெரியாது. can dodge, you can cheat, you can do anything what you want. மிக எளிதாக மற்றவர்களை ஏமாற்றி விட முடியும், மறைத்து விட முடியும். You can do as if I spoke a message, and you can manipulate my own image, for example. என்னுடைய சொந்த குரலை நீங்க பயன்படுத்தி நான் பேசினதாக நீங்க ஒரு செய்தியை கூட போட முடியும். And you can really post it in the online, for example, ஒருவேளை மற்றவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒருவேளை மற்றவர்கள் பார்க்கும்படியாக கூட அதை நீங்க வெளியிடலாம். You know, when God entered into your personal life, தேவன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக அவர் வரும்போது, He did not enter into your life because He knew nothing about you. உங்களை பற்றி எதுவும் தெரியாததனால ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வரவில்லை. He knew everything about you and still began to love you. அவருக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும், இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்க ஆரம்பித்தார். Because He chose you before the foundation of the world. ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் உங்களை தெரிந்து கொண்டபடியால். It's a very deep message now, being chosen before the foundation of this world. உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்து கொள்ளப்படுவது என்பது மிகவும் ஒரு ஆழமான சத்தியம். I don't want to go into this matter now. இப்பொழுது இந்த சத்தியத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை. But we were the enemies of God. ஆனா நாம் எல்லாருமே ஒரு நாள் தேவனுக்கு சத்துருக்களாகத்தான் இருந்தோம். And because God showed His love for us, தேவன் தம்முடைய அன்பை நமக்கு காண்பித்தபடியினால், while we were yet sinners, நாம் பாவிகளாய் இருக்கும்போதே, Jesus Christ died when we were yet sinners. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. You can read this wonderful message in Romans chapter 5, 8 and Romans chapter 10, 5:10. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேயும் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இதை நீங்க வாசிக்க முடியும். We were reconciled to God by the death of His Son. அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். God showed His love for us in that while we were yet sinners. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து தமது அன்பை நமக்கு காண்பித்தார். This is a great difference to the Christian faith and other faiths. Do you know this? கிறிஸ்தவ விசுவாசத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற விசுவாசத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே இந்த சத்தியம்தான். God doesn't say, go get yourself clean and come to me and I will bless you. ஆண்டவர் சொல்லவில்லை, நீ போய் முதலாவது உன்னை சுத்தம் பண்ணி கொண்டு வா, அதுக்கப்புறம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். No, God says, come to me as you are. இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற வண்ணமாகவே என்னிடத்தில் வா, and I will forgive your sins. நான் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பேன். I will cover you with my own righteousness. நான் என்னுடைய சொந்த நீதியினாலே உன்னை மூடுவேன். Do you know what the real meaning of righteousness is? நீதி என்கிறதான அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? Being right with God. தேவனோடு கூட சரியாய் இருப்பது. Being right with God. தேவனோடு கூட சரியாய் மாறுவது. God says, I will clothe you with my righteousness. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நீதியினாலே உன்னை நான் உடுத்துவிப்பேன். Being right with God in this relationship. தேவனோடு கூட அவருடைய உறவிலே நாம் சரியாக இருப்பது. And as you start walking with me, என்னோடு கூட நடக்க ஆரம்பிக்கும்போது, one step after the other, I am going to change you. ஒவ்வொரு படியாக உன்னுடைய வாழ்வை நான் மாற்றுவேன். I am going to present you without wrinkles and blemish one day before the bridegroom Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீ கரைதிரையற்ற
பரிசுத்த மணவாட்டியாக உன்னை நான் காண்பிப்பேன். In the beginning, maybe you are full of blemish. ஆரம்பத்தில் ஒருவேளை நீ முற்றிலும் குறையுள்ள ஒரு நபராக Maybe you still need a lot of cleansing. இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான பரிசுத்தம் தேவைப்படலாம். But as you walk along with me, ஆனா என்னோடு கூட நீ தொடர்ந்து நடந்து வரும்போது one day I will bring you to Jesus without any blemish. ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக உன்னை கரைதிரையற்ற ஒரு மணவாட்டியாக கொண்டு வருவேன். Man does not only is opposed to God. மனிதன் தேவனுக்கு ஆரம்பத்தில் சத்துருவாய் இருந்தது மாத்திரமல்ல, One of the greatest things that man has against God is disobedience. தேவனுக்கு விரோதமாக மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கீழ்ப்படியாமை. You know, God never banned you from loving him. ஆண்டவர் ஒருபோதும் அவரை நேசிப்பதிலிருந்து அவர் தடை செய்யவில்லை. He is there for everyone who's far off and near him. தேவனிடமிருந்து தூரமாய் இருக்கிற சமீபமாய் இருக்கிற எல்லாருக்குமே அவர் அருகாமையில் இருக்கிறார். But God says grace and peace is open to everyone. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் கிருபையும் சமாதானமும் உங்கள் எல்லாருக்காகவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. Through my grace you will get peace in your life. என்னுடைய கிருபையினாலே உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை And பெற்றுக்கொள்வீர்கள். you are receiving grace after grace in your personal life. அதற்கு பிற்பாடு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கிருபைக்கு மேலாக கிருபையை My பெற்றுக்கொள்வீர்கள். dear and sisters, before I come to a close, I want to tell you certain things. கருமையான சகோதர சகோதரிகளை இந்த மாலை வேளையில முடிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல It not விரும்புகிறேன். only speaks about our Father, இது நம்முடைய பிதாவை பற்றி பேசுவது it மாத்திரமல்ல, also speaks about Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இங்கே பேசி இருக்கிறது. You know, there's one movement in the world, sometimes in some parts of the world. இந்த உலகத்தினுடைய சில இடங்களிலே ஒரு குறிப்பிட்ட இயக்கம் நடந்து They will say God is a loving God. அவர்கள் சொன்ன காரியம் நம்முடைய தேவன் மிகவும் அன்பான He தேவன். will never send you to hell. அவர் ஒருபோதும் நம்மை நரகத்துக்கு அனுப்ப Oh, மாட்டார். He is a loving Father. அவர் ஒருவரை கூட நரகத்துக்கு அனுப்ப Will மாட்டார். a அவர் loving அன்பின் தேவன். Father ever send you to hell, for ஒரு example? அன்பின் தகப்பன் யாரையாவது நரகத்துக்கு அனுப்புவாரா? Some even Christians think like this. சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் கூட இப்படி நினைப்பதுண்டு. How can a loving God send a person to hell? எப்படி ஒரு அன்பின் தேவன் ஒரு மனுஷனை நரகத்துக்கு அனுப்ப முடியும்? And so He speaks about the loving Father. எனவே இங்கே அன்பின் பிதாவை பற்றி பேசுகிறார். He also speaks about the Lord Jesus Christ. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பேசுகிறார். This word Kartar in Tamil means Lord. இங்கே கர்த்தர் என்று தமிழ் வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் என்ற அர்த்தம். When God takes over the lordship of your life, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய எஜமானனாக உங்களை ஆளுகை செய்ய தொடங்கும் போது, without giving over the lordship of Jesus in your life, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஆளுகையை கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் நீங்கள் கொடுக்காமல் you don't get to be a Christian. நீங்க ஒரு கிறிஸ்தவராக மாறவே முடியாது. Where you say, Lord, come and reign in my life in every area of my life. ஆண்டவரே நீர் வந்து என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்ல வேண்டும். Lord, every door, every window, everything is open before you. ஆண்டவரே என் வாழ்க்கையினுடைய எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் ஓக்கும்படியாக நான் திறந்து And God will say, வைத்திருக்கிறேன். yes, I want to come into every area. ஆண்டவர் சொல்லுவார், ஆம் உன் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுக்குள்ளாக நான் வர விரும்புகிறேன். Not to break your reputation before other people. மற்றவர்களுக்கு முன்பாக உன்னுடைய மரியாதையை கெடுக்கும்படியாக அல்ல. No, I want to clean everything in your life along with இல்லை, you. உன்னோடு கூட எல்லாவற்றையும் நான் சுத்தம் பண்ண And this is the விரும்புகிறேன். reason why I want to come into every area of your life. இந்த காரணத்தினால் தான் உன் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுக்குள்ளாக நான் பிரவேசிக்க Our விரும்புகிறேன். Heavenly Father not only gives grace, but He also gives peace in our நம்முடைய lives. பரலோக பிதா கிருபையை கொடுப்பது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தையும் கொடுக்கிறார். And the Bible also tells one thing. I want to close with this exposition now. கர்த்தருடைய வார்த்தை இன்னொரு காரியத்தையும் கூட சொல்லுகிறது. அதை பற்றி உங்களிடத்திலே நான் விளக்க விரும்புகிறேன். In Him you also have heard the word of truth, the gospel of your salvation, and have believed in Him, were sealed with the promised Holy Spirit. அவருக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்களை, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். You know, this has led to a lot of confusion in this world. இந்த வசனமானது இந்த உலகத்திலே அநேக குழப்பத்தை ஏற்படுத்தி When you இருக்கிறது. speak about the baptism of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பற்றி நீங்க பேசும்போது, we'll say, why so? Ephesians says we have been sealed with the Holy Spirit. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் But என்று. when you go word after word in these verses, ஆனால் இந்த வசனத்தை நீங்க ஒவ்வொரு வார்த்தைகளாக the வாசிக்கும்போது, Bible speaks about something that happened to you when you heard the word of truth, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்கும்போது நடந்த காரியத்தை and when பற்றி you have சொல்லுகிறது. believed in Him, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, and that time you are sealed with the power of the Holy Spirit. அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை This போடப்பட்டீர்கள். is one verse where Christians think I don't need to believe on the baptism of the Holy Spirit. இந்த ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற அநேக கிறிஸ்தவர்களை நான் I have பார்த்திருக்கிறேன். been sealed with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். Let me ask you a few questions. உங்களை பார்த்து சில கேள்விகளை நான் கேட்கிறேன். All
the apostles, all the disciples of Jesus believed on Jesus. எல்லா அப்போஸ்தலர்களும் எல்லா கர்த்தருடைய சீஷர்களும் கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் தான். So why did they wait in Jerusalem to receive the filling of the Holy Spirit? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியாலே முத்திரை போடப்பட்டவர்கள் தானே. அப்படியானால் அவர்கள் ஏன் எருசலேமிலே பரிசுத்த ஆவிக்காக காத்து கொண்டிருந்தார்கள்? Why did they wait for the infilling of the Holy Spirit? எதற்காக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி மேல்வீட்டறையில் காத்து கொண்டிருந்தார்கள்? Saul, Apostle Paul, was a Christian in the moment he met the Lord Jesus Christ. அப்போஸ்தலனாகிய சவுல் அவர் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டார் தானே. Why should Ananias come and pray for him and then it says he received the Holy Spirit? எதற்காக அனனியா வந்து அவர்கள் மீது கைகளை வைத்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள் என்று ஜெபிக்க வேண்டும்? When Jesus came out of the water of baptism, for இயேசு example, கிறிஸ்து அன்னைக்கு தண்ணீர் ஞானஸ்தானத்திலிருந்து வெளியே வந்தபோது and then when he was praying, the Spirit of the Lord came upon him. அவர் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். I tell you, if you are going to deduct these baptisms from your spiritual life, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த இரண்டு ஞானஸ்தானங்களுக்கு இருக்கிறதான வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டால்தான், I personally believe this is the reason we have premature Christians all across the nations in the world. நம்முடைய வாழ்க்கையில இந்த இரண்டு ஞானஸ்தானங்களை குறித்து சரியான ஒரு அறிவில்லாதபடியினால்தான் உலகமெங்கிலும் இன்றைக்கு நிறைய குறைமாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். Koramasa பிள்ளைங்க, not குறைவான பிள்ளைங்க. They are full, but koramasa. குறைமாத பிள்ளைகள். You know, why I'm telling you this? நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், You believe on the Lord Jesus, என் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், but you don't have the power to live as a Christian. ஆனா ஒரு கிறிஸ்தவனாக வாழக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளிலே. Jesus says, if you go through water baptism, நீங்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்துக்குள் செல்லுகிறீர்கள், the question of leadership is decided now over your life. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க யாருக்கு சொந்தமானவர்கள் என்பது இப்பொழுது முடிவு செய்யப்படுகிறது. You have been buried with the Lord Jesus. நீங்க கர்த்தராகிய இயேசுவுடனே கூட அடக்கம் You பண்ணப்பட்டீர்கள். have been resurrected in the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நீங்கள் உயிர்த்தெழ பண்ணப்பட்டீர்கள். Everything, you have been buried with Jesus your whole life. That's a burial service now. கர்த்தராகிய இயேசுவோடு கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்படும் பொழுது அது ஒரு அடக்க ஆராதனை. You know, I had a lot of questions as a student about this thing. இந்த காரியத்தை பற்றி நான் ஒரு மாணவனாக இருந்த பொழுது எனக்கு நிறைய கேள்விகள் I have argued days and months and years about these things. அநேக மாதங்களாக வாரங்களாக வருஷங்களாக இதை பற்றி நான் விவாதித்திருக்கிறேன். Should I need immersion baptism? உண்மையாகவே தண்ணீருக்குள்ள மூழ்கிதான் நான் ஞானஸ்நானம் எடுக்கணுமா? The word baptism means immersion, that's all. ஞானஸ்நானம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு மூழ்குதல் என்றுதான் அர்த்தம். There's no other meaning in the Greek language. கிரேக்க மொழியிலே இதை தவிர வேறு அர்த்தமே கிடையாது. Okay, after that I had to be immersed in the Holy Spirit. அதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ளாக நான் மூழ்கடிக்கப்பட வேண்டும். I have the seal of the Holy Spirit now. என்னுடைய வாழ்க்கையின் மீது பரிசுத்த ஆவியானவரால் இருக்கிறதான முத்திரை இருக்கிறது. You know, normally in those days when a transaction took place, சாதாரணமாக ஒரு கொடுக்கல் வாங்கல் காரியங்களிலே அந்த நாட்களிலே even the family of my wife has a seal, the finger, the ring seal for the family. என்னுடைய மனைவியின் குடும்பத்திலே கூட அந்த ஒரு முத்திரை மோதிரத்தை வைத்திருப்பார்கள். When they did a contract in those days, அந்த நாட்களில் ஏதாவது அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்யும்போது they sealed with a finger seal. அவங்க அவருடைய விரல்களில் the ring seal. விரல்களில் இருக்கிறதான அந்த மோதிரத்தினாலே ஒரு முத்திரை போடுவார்கள். That was practically the signature. அது சாதாரணமாக அவர்களுக்கு ஒரு கையெழுத்துக்கு சமமானது. God says, you came out of darkness. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்தகார இருளில் நின்று You வந்தீர்கள், have come to this glorious light. இந்த ஆச்சரியமான வெளிச்சத்தினிடத்துக்கு வந்தீர்கள். And now this transaction is being sealed with the Holy Spirit. இப்பொழுது அந்த இடத்திலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு மாற்றலானது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுகிறது. But to walk in the newness of life, ஆனால் இந்த புதிதாக்குதலின் வாழ்க்கையிலே நீங்கள் வாழும்படியாக you need a power totally different from the power you have. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வல்லமைக்கு வேறுபட்ட முற்றிலும் மாறுபட்ட ஒரு வல்லமை உங்களுக்கு You தேவை. need the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்கு தேவை. And I pray that God leads us into all the truth before we finish this book. தேவன் தாமே இந்த புத்தகத்தை நாம் தியானித்து முடிப்பதற்கு முன்பதாக தம்முடைய சத்தியத்தை முற்றிலுமாக நமக்கு விளங்கச் செய்யும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாகவும் நான் You know, I am not against any denomination. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சபை பாகுபாட்டுக்கும் நான் விரோதமானவன் I am அல்ல. not against any church, for example. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சபைக்கும் விரோதமானவன் அல்ல. I preach almost in every church where I am invited. சாதாரணமாக என்னை அழைக்கிற எந்த சபைக்கும் சென்று நான் பிரசங்கம் I செய்வேன். usually tell them only one condition. அவளிடத்தில் நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம்தான், You don't need to pay me anything. நீங்க எனக்கு எந்த காரியத்துக்கும் காணிக்க கொடுக்க வேண்டாம். My passage you don't need to pay. அதே போல என்னுடைய போக்குவரத்துக்கும் நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். My hotel room I will pay. நான் தங்குற இடத்துக்கு நானே பணம் கொடுப்பேன். But you should not meddle in the message that God gives me. ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற செய்திக்கு நீங்க நடுவுல வரக்கூடாது. You should not meddle in that. நீங்க அதுல எந்த தடையும் சொல்லக்கூடாது. I will speak anything that the Lord
puts on my heart. கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைக்கிற எந்த காரியத்தையும் நான் பேசுவேன். Because I don't want to compromise on that. ஏனென்றால் அந்த காரியத்தில் நான் யாரிடமும் ஒத்துப்போக விரும்பவில்லை. My dear sisters, before we come to a close, கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில் நாம் முடிப்பதற்கு முன்பாக let every eyes be closed in the presence of the Lord. எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய கண்களை மூடலாம். That we can thank God from the depths of our hearts. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல That ஆரம்பிக்கலாம். is, Lord, I need your grace in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கிருபை எனக்கு தேவை என்று சொல்லுவோம். Lord, I thank you for the peace that surpasses all understanding. ஆண்டவரே, எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி என்று What சொல்லுவோம். you have given in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த காரியங்கள். Lord, I pray that you give me this peace. ஆண்டவரே, இந்த சமாதானத்தை நீர் எனக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Let every one of us stand up in the presence of God and start praying. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Lord, I need your peace in my life. ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் எனக்கு தேவை. A peace that surpasses all understanding. ஆண்டவரே, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். Thank you for your reconciliation. ஆண்டவரே, உம்மோடு கூட உப்புரவாகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு நீர் கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you for the forgiveness of your sins. ஆண்டவரே, பாவங்களிலிருந்து எனக்கு மன்னிப்பை கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி என்று Thank you சொல்லுவோம். that you paid for every sin that I have ever committed. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். Lord, I thank you, Jesus. Let every one of us start praying now. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Let us start to pray now. நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். Let everyone else open their mouths in the presence of the நம்ம Lord. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? But really say, Lord, thank you that you ever interrupted into my sinful life. ஆண்டவரே, என்னுடைய பாவமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக ஒரு நாள் நீர் ஊடுருவினீர், அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். All the days of my life I will keep on singing. ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாளெல்லாம் உம்மை நான் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்க விரும்புகிறேன். All the days of my life I will keep on praising you. ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாளெல்லாம் உம்மை நான் துதித்துக் கொண்டே இருக்க விரும்புகிறேன். Because you have been so wonderful in my life. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அவ்வளவு அற்புதமான தேவனாக இருந்து வந்திருக்கிறேன். Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி. Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி. Thank you, Jesus.